பிக் பாஸ் ஜாக்லின் வீட்டில் அவங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டிருக்கிறதாவும், ஆனால் அதுக்கு ஜாக்லின் இப்போதைக்கு வேணாங்கிற மாதிரி அடம்பிடிச்சிருக்கவும் தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டாக கருதப்பட்டவங்க தான் ஜாக்லின். சொல்லப்போனால் டாப் 2ல் ஒரு ஆளாக வருவாங்க எதிர்பார்த்த நிலையில் பெட்டியை வீட்டுக்குள்ளே டைமுக்குள்ளே எடுத்து வரத காரணத்தால் ஃபினால டே அன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியே அனுப்பப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஜாக்லின் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கான போடப்பட்ட பயண வீடியோலேயே அவங்க எந்த அளவுக்கு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஜாக்லினுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா எதை சொன்னாலும் அதை தட்டவே மாட்டாங்களாம். சின்ன வயசுலேயே ஒரு சிங்கிள் மதராக அவங்க அம்மா எந்த அளவுக்கு ஜாக்லினை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பல இடங்களில் ஜாக்லின் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குதான். தான் பொண்ணுக்கு எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்த்துடணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருக்காங்களாம். ஆனால் ஜாக்லின் இதை பற்றி அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஒரு முறையும் வேணாம், நான் சினிமாவில் சின்ன திரையில் வெள்ளித்திரையில் பெரியாளாக வரணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் உள்ளே வந்திருந்தார். உண்மையாகவே இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, இவங்கள தான் ஜாக்லின் லவ் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துச்சு. அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், இப்போ அதனால் கூடிய சீக்கிரம் ஜாக்லினுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக அவங்க அம்மா எவ்வளோ ஜாக்லின்கிட்ட கேட்குறாங்களாம். ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜாக்லின் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ தான் நான் பிக் பாஸ் முடிஞ்சு வெளில வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு, இந்த பாப்புலாரிட்டியை வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் சினிமாவில் சாதிக்கணும், எனக்கான வாய்ப்புகள் வரும், இந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 இயர் நான் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறலாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்னோடய சினிமாவில் எனக்கு கெரியரில் ஒரு வாய்ப்பு கிடச்சி அது மூலமா குறைஞ்சது நான் ஒரு படமாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்காங்களாம். ஜாக்லினோட அவங்க ஆசைக்கேற்ப அவங்க அம்மாவும் இப்போதைக்கு ஜாக்லினோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காரு. ரஜினியை தாண்டி இந்த படத்தில் சத்யராஜ், அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் சொல்லி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சு வந்துட்டுருக்காரு. பேங்காக், ஜெய்ப்பூர், விசாகப்பட்டினம் சொல்லி பல இடங்களில் இந்த படத்துக்கான ஷூட் நடந்து வந்துட்டுருக்கு. அதாவது கோல்டு ஸ்மக்லிங், தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க இந்த படம் முதல்ல 2025ஆம் வருஷம் மே தினத்தில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டிருக்குதான். அதாவது கூலி படத்தை 2025ஆம் வருஷம் வரக்கூடிய தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதால ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணால் தான் அதுக்கான ஹைப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு திட்டமிட்ட தகவல் வெளியே வந்திருக்குது. அதனால் வேட்டையன் திரைப்படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.